ப்ளீஸ் சிடம் சிடம். ம் சொல்லிட்டார்ல உட்காரு. தாத்தா சொல்லுங்க தம்பி. டீயா காஃபியா? நம்மளுக்கு எப்பவுமே டீ தானே. ஆம், டீ ஓகே தான். 2 டீ கொண்டு வாங்க. சரி தம்பி. ஏன் சார் இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் மட்டும்தான் தனியாக தங்கிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, இது என் ஃப்ரெண்டு வீடு. நான் இன்னும் கொஞ்ச நாளில் ஃபாரின் போகிறேன். அது வரைக்கும் சும்மா இங்கே தங்கியிருக்கேன். நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க கூடாது. உங்களை பார்த்தா என் ஃப்ரெண்டு அழகர் மாதிரியே இருக்கு. ஓ அப்படியா? ஐயோ, நான் அவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சா, அதான் அங்கே பார்த்ததும் அவன் தான் நினச்சி உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். அது பரவாயில்ல சார். உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதில் ஆளு உங்கள் ஃப்ரெண்டு அழகர், 2வது நான், இன்னும் 4-5 பேர் வெளியே எங்கேயா சுற்றிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நாளைக்குள்ள கிடச்சிருவானுங்க. உருவத்தில் மட்டும் இல்லை, பேச்சில் கூட அவனை மாதிரியே தான் இருக்கீங்க. அவனும் இப்படித்தான் ரொம்ப காமெடியாக பேசிட்டு இருப்பான். இந்தாங்க தம்பி. தேங்க்யூ. இந்தாடே. யார் ஆதி? என்னோட பர்ஸ் கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இவர் பேர் காத்தவராயன், அது அவங்க ஒய்ஃப் கண்ணம்மா. ஆதி, விசா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 3 days இல்ல 4 daysக்குள்ள டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே அமெரிக்காவுக்கு போயிடலாம். ஓகே, தேங்க்ஸ் நிஷா. யூ ஆர் மை ஃப்ரெண்ட் இடியட். சரி ஆதி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ இவங்களை அனுப்பி வச்சுட்டு வா. ம். சார், நீங்க அமெரிக்காவில் தான் இருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை, ஆனால் இனிமே அமெரிக்கா தான். உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களா அங்கே தான் இருக்காங்களா என்ன? பொண்டாட்டி பிள்ளைங்களா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்க. மேபி இந்த டைம் எங்கே போகிறப்ப கல்யாணம் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஓ சரி 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 சரி. பக்கத்தில் எங்கேயாச்சுன்னா வந்திருப்போம். இந்த அமெரிக்கா ரொம்ப தூரமாக இருக்குது. சரி ஓகே சார், அதான் வந்தாச்சு, பேசியாச்சு, கொடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியது தானே. வரேன். ம் சரி, பார்த்து போயிட்டு வா. ரைட்டு, வரேன். பாரதி, என்னாச்சு? தூங்கலையா? உன்னதான் கேட்டுட்டு இருக்க. என்னாச்சு? ஒரே யோசனையாவே இருக்குமா. ஆதிக்கு என் மேல கோவம் இருந்தா இப்படிலாம் பண்ண மாட்டாரு. அவரு இதை விட அதிகமா கூட என்கிட்ட கோவப்பட்டு சண்டெல்லாம் போட்டிருக்காரு. அப்படி இருந்தவரு இப்போ ஏன் என் போன் அவாய்ட் பண்ணணும், என்னை பார்க்காம இருக்கணும்? அவரு எங்க இருக்காருன்னே எனக்கு தெரியலையேம்மா. ஏமா இப்படிலாம் இருக்கணும்? அதுவும் இல்லாம தமிழ் கோயில்ல வச்சு அவரை பார்த்திருக்கா. ஆனா நான் அப்பா இல்லைன்னு அவர் சொன்னாருன்னு சொன்னான். ஆதி எப்படிமா இப்படிலாம் பேசுவாரு? அவர் அப்படிலாம் பேசுற ஆளே இல்லையே. ஆதிக்கும் எனக்கும் நடுவுல வேற ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குமா? ஆனா அவரு அந்த ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்து தான் இவ்ளோ பிரச்சனையும். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்திருக்கும்? விடு பாரதி, அத பத்தி எத்தனை நாளைக்கு தான் யோசிச்சுட்டு இருப்ப? ஆதி திரும்ப வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் அதே நம்பிக்கையோட இரு. கண்டிப்பா அவன் உன்னை தேடி திரும்பி வருவான். அம்மா, அவரு திரும்ப வர்றதும் வராததும் பிரச்சனை இல்ல. அவரை சுத்தி என்னமோ நடந்திருக்குமா, அதுதான் தெரியணும். அதை கண்டுபிடிக்கணும். நான் அவரை வேண்டான்னு சொல்லி சண்டை போட்டு வந்தப்ப கூட அவர் என்ன தேடி எதிர் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்படிப்பட்டவரு இவ்ளோ தூரம் என்ன அவாய்ட் பண்றாருன்னா கண்டிப்பா அப்ப இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு.
பாரதி, இந்த ஆம்பளைங்களோட குணம் எப்படின்னா, நம்ம வேண்டாம் வேண்டான்னு ஓடி போகும்போதெல்லாம் துரத்தி துரத்தி வருவாங்க. அதுவே நாம வேணும் வேணும்னு சொல்லும்போது அவங்க வேண்டான்னு போவாங்க. அப்புறம் நாம அவங்கள துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால அத ஒரு விஷயமா நினைக்காம ஆதியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழின்னு மட்டும் யோசி. ஆண்டாலும் அழகரும் ஆதியை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் அவனை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவரு இங்க இருந்தா கண்டுபிடிக்கலாமா? ஒருவேளை வேற எங்கேயாவது போயிருந்தாருன்னா? அவர்தான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரே, அவர் எப்படிமா இங்க இருப்பாரு? அவரு இங்கதான் இருப்பாருன்னு எனக்கு தெரியும். நான் அவரை தேடி வருவேங்கிறதும் அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இங்க இருப்பாரு? நீ ஏன் பாரதி அப்படி யோசிக்கிற? ஒருவேளை ஆதிக்கு பிரச்சனை நீயா இல்லாம வேற ஏதாச்சும் இருந்தா, அந்த பிரச்சனையை முடிக்காம உன்கிட்ட வரக்கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. அதனால தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு. ஆதியே உன்னை தேடி கண்டிப்பா வருவான். அவரு எங்களை விட்டு போனதுக்கு நாங்க காரணம் இல்லாம வேற யாரு காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கம்மா? என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனா நீ காரணமா இருந்தா இந்நேரம் உன்னை தேடி வந்து உன் கூட சண்டை தான் போட்டிருப்பான். இப்படியெல்லாம் விட்டுட்டு போயிருக்க மாட்டான். எப்படி இருந்தாலும் என்னையும் தமிழையும் மறந்துட்டு அவரால எப்படிமா இருக்க முடியுது? நாங்க எந்நேரமும் அவரை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அவரும் எங்களை தானே நினைச்சிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எங்கன்னு தெரியாம எங்கேயாவது ஓடிட்டே இருந்தா என்னதாமா பண்றது? பாரதி, அப்படிலாம் அவன் உங்களை மறக்க மாட்டான். பேசாம படு. காலையில கோவிலுக்கு போயிட்டு வரலாம், எல்லாம் சரியாயிடும். தாத்தா, டிஃபன் ரெடியா? எல்லாம் ரெடி தம்பி, சாப்பிடலாம். எடுத்து வைங்கயா. நிஷா எங்க? நிஷாமா அவங்க அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்கப்பா. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? அதான் சொல்லிட்டு போனாங்க. சரி, ஓகேங்க. சாயங்காலம் வந்துருவாங்க தம்பி. போதும். சட்னி வைங்கயா. இன்னைக்கு யார் சமைச்சது? நான் தான் தம்பி சமைச்சேன். அப்போ நான் வந்த மறுநாள் யார் சமைச்சது? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? யாரு சமைச்சான்னு தானே கேட்டேன். நான் தான் தம்பி சமைச்சேன். பத்மாமா, அன்னைக்கு இதை நீங்க சமைச்சிருந்தா இன்னைக்கு இது உங்க சமையலா இருக்க வாய்ப்பே இல்லை. இல்ல இன்னைக்கு சமைச்சது உங்க சமையலா இருந்தா அன்னைக்கு நான் சாப்பிட்டது உங்க சமையல் இல்லை. இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் உண்மை. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். மன்னிச்சிருங்க தம்பி. அன்னைக்கு நீங்க சாப்பிட்டது என் மகளோட ஃப்ரெண்டு சமைச்சது. அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அவளை அனுப்பி சமைக்க சொன்னேன். நிஷாமாக்கு தெரிஞ்ச சத்தம் போடுவாங்க தம்பி, அதான் நாங்க சொல்லல. இல்ல சத்தம் போட என்ன இருக்கு? சாப்பாடு நல்லா இருந்தா நல்லா சாப்பிட வேண்டியதானே? உங்களுக்கு அந்த சாப்பாடு தான் வேணுமா தம்பி? கிடைச்சா நல்லா தான் இருக்கும். சரி, பரவாயில்ல, விடுங்க. ஓகே தம்பி, மதியத்துக்கு அந்த பொண்ணு தான் சமையல். உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, செய்ய சொல்லிடுறேன். தாத்தா, எதுக்கு அவங்களெல்லாம் சிரமப்படுத்துறீங்க? விடுங்க, பாத்துக்கலாம். இதுல ஒரு சிரமமும் இல்ல தம்பி. இப்பவே போனை போட்டு அந்த பொண்ணை வர சொல்றேன். இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லா சாப்பாடும் சரியா வந்துடாது. சிலருடைய கைப்பக்குவம் தான் காலத்துக்கு நம்ம மனசுல ஓட்டிட்டே இருக்கோம். என்னாச்சு பத்மா? இதோ கிளம்பிட்டேன், வரேன்னு சொல்லிருக்கா. சரி.
பேரும் அப்படி பாக்குறீங்க? இல்ல நேத்து ஃபுல்லா சோக பாட்டு பாடிட்டு இருந்த, இப்ப பார்த்தா மூஞ்சில 300 லைட் எரியுதே. அதான் என்ன விஷயம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆ, என்னன்னு தெரியல ஆண்டாள். இன்னைக்கு காலையில ஒரு கனவு வந்துச்சு. அப்ப இருந்தே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கனவு பாரதி? அம்மா, நானும் ஆண்டாளும் கோயிலுக்கு போறோம். நான் ஆதையை நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். ஆண்டாளும் என்கிட்ட என்னென்னவோ சொல்லி பாக்குறா, ஆனா நான் அழுகையவே நிறுத்தல. அப்போ திடீர்னு பார்த்தா அழகர் ஆதையை கூட்டிட்டு வந்து நிக்கிறாரு. நான் ஒரு பக்கம் அவரை கட்டி பிடிச்சேன். அழகர் அவரை ஏண்டா இப்படி பண்ணுன்னு செம்ம திட்டினாரு. உடனே ஆதி என் கையை பிடிச்சு, இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன், எப்பவுமே போக மாட்டேன்னு சொன்னாரு. காலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்கல்லம்மா. எனக்கு ஆதி வந்துருவார்னு நம்பிக்கை இருக்கு. என்ன அமைதியா இருக்கீங்க? எதுவுமே இல்லையா? கண்டிப்பா பழிக்கும். ஏய், என் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு நம்பிக்கையா ஏதாவது சொல்றியாடி? ஆனா அழகரை பாத்தியா, நான் சொன்ன உடனே நடக்கும்னு சொன்னாரு. அம்மா, தமிழ் காலையில சரியா சாப்பிடல. அவளுக்கு பிடிக்கும்னு ரம்யா கேரட் சாதம் பண்ணிருக்கா. நீங்க அதை மட்டும் அவளை சாப்பிட வைங்க. பத்மாமா என்ன வர சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் இரு, நானும் வரேன். ஏய், நான் என்ன சுத்தி பார்க்கவா போறேன்? சமைக்க போறேன்டி. சமைச்சு தர போறியா? அன்னைக்கு பத்மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் போய் சமைச்சு கொடுத்தேன்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு நான் சமைச்சது ரொம்ப பிடிச்சிருச்சான். அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை வந்து சமைச்சு கொடுக்க சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஆண்டாள் இவ? கனவு கண்டன் பலிக்குன்னு துள்ளி குதிச்சுட்டு போறா. ஆனா நீங்க 2 பேரும் ஆதியை பத்தி என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இவ 24 மணி நேரமும் ஆதிய பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த மனுஷன் இவன் நினைப்பே வரக்கூடாதுன்னு ஆபரேஷன் பண்ணி ஞாபகத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேரோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் ஒருத்திக்கு இவ்ளோ சோதனை எல்லாம் வரக்கூடாது. ஏன் ஆண்டாளு? இப்போ பாரதி போய் அவன் முன்னாடி நின்னா கூட அவனுக்கு பாரதி யாருன்னு தெரியாதா? அது மட்டும் இல்ல, இந்த 4 வருஷத்துல அவருக்கு நடந்த எதுவுமே ஞாபகத்துல இல்ல. டேய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? வேற என்ன, நீ சொல்றதா யோசிச்சுட்டு இருக்கேன். பாரதி என்னன்னா ஆதி வருவான்னு நம்பிட்டு இருக்காங்க. அவன் என்னடானா ஃபாரின் கிளம்பி போறேன்ட்டு இருக்கிறான். இது எல்லாமே எப்படி சரியாக போகுதுன்னே தெரியலடியா. சரி விடு, விதியா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு இருந்தா கண்டிப்பா சேருவாங்க. ஆமா, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு அவங்க தலையில எழுதி இருக்கு. அதனாலதான் என்ன நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வச்சுட்டே இருக்கு. இந்த தடவையும் அவங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கும்னு நம்புவோம். அம்மா, பாரதி உள்ள வாமா. பாரதி அம்மா. வா பாரதி. என்னம்மா இது? அன்னைக்கு நான் ஏதோ உங்களுக்காக சமைச்சேன், அத போய் பெருசா பாராட்டிக்கிட்டு மறுபடியும் வந்து சமைக்க சொல்றீங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கைப்பக்குவம் பாரதி, அதனாலலாம் ஒண்ணும் இல்ல. அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி பாரதி. பாவம், அது சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல போல. அதுவே ஆசாசியா கேக்கும்போது என்னால தட்ட முடியல பாரதி. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். அதெல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. இதுல ஒண்ணும் இல்ல பாரதி. சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு வயிறார சாப்பிட வச்சு பாக்குறதுதான். அந்த குடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்காது பாரதி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக சமைச்சு கூட. சரிம்மா, நான் உங்களுக்காக சமைக்கிறேன், போதுமா? நீ நல்லா இருப்ப. சரி, காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், அரிசியும் கழுவி வச்சுட்டேன்.
நீ கொஞ்சம் சமைச்சுக்கிட்டே இரு, நான் அதுக்குள்ள கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம். வரட்டா? உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போன மெழுகா நெஞ்ச உதைச்சு உதைச்சு பறந்து போன அழகா யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ யாரோ அவளோ தாலாட்டும் தாயின் குரலோ கொஞ்சம் சத்தமா பாடுறீங்களா? என்ன சொன்னீங்க? கேக்கல. கொஞ்சம் சத்தமா பாடிக்கிட்டு சமைக்க முடியுமான்னு கேட்டேன். ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும். பாடவா சமைக்கவா? வேண்டாம் வேண்டாம், நீங்க சமைக்கவே செய்யுங்க. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போன மெழுகா நெஞ்ச உதைச்சு உதைச்சு பறந்து போன அழகா யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ யாரோ அவளோ தாலாட்டும் தாயின் குரலோ உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போன மெழுகா நெஞ்ச ஆட்டோ ஐயோ தம்பி, என்னாச்சு தம்பி? என்னன்னு தெரியலங்க. ஒரு நிமிஷம். தம்பி என்னாச்சுன்னு சொல்லுங்க தம்பி. இல்ல, சமைச்சிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாங்க. வேணாம் தம்பி, நீங்க வீட்ல இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க.
வயித்துல புள்ள இருக்குங்கிற நினைப்பே உனக்கு இல்லல்ல? உனக்கு நான் சொல்ல வேண்டாம், ஏற்கனவே ஒரு புள்ள பெத்தவ தானே நீ. உனக்கே இதெல்லாம் தெரிய வேண்டாமா? புரியுதுமா. என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் அடிக்கடி மயக்கம் வருது. மசக்க இப்படி இருந்தா ஆம்பளை பிள்ளை வயித்துல இருக்குன்னு அர்த்தம். அதான் எனக்கு எப்பவோ தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? தெரியுமா, அடுத்த புள்ள ஆம்பளை பிள்ளையாதான் இருக்கணும்னு நானும் அதையும் சேர்ந்து விருப்பப்பட்டோம். அப்ப அது ஆம்பளை பிள்ளையா தானே இருக்கும். சரி, முதல்ல உடம்ப நல்லா பாத்துக்கோ, அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாத்துக்கலாம்.